வசந்தி, வசந்தி. கொஞ்ச நேரம் நம்ம டிவிக்கு முன்னாடி உட்காரண்டாமா, உடனே வசந்தி வசந்தின்னு. இந்த மனுஷனுக்கு தொந்தரவு தாங்க முடியல. ச்சே, யானி கேட்டாதானே பிரச்சனை, அமைதியாவே இருந்து டிவியை பார்ப்போம். ஏ வசந்தி, ஏ வசந்தி. ஏங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா இருந்து டிவி கூட பார்க்க விட மாட்டீங்களா? சும்மா எதுக்கு வசந்தி வசந்தின்னு கூப்பிட்டு இருக்கிறிய? என்ன டி, எதுக்கு இப்ப அலறியா? கூப்பிட்டா யானி கேட்க தெரியாதா? ஒரு மாதிரி கத்திக்கிட்டு வாரா. வசந்தினி கூட்டல போய் என்ன டி ஆகி போச்சு? இவ்வளவு நேரம் அங்கதானங்க இருந்தேன், எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் டிவிக்கு முன்னாடி வந்து இருந்தேன். உடனே உங்களுக்கு பொறுக்கல, உடனே வசந்தி வசந்தினி. ஏன்னு சொல்லுங்க. பாத்துக்கலாம் டி, பாத்துக்கலாம். வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போனா அப்படியே காலை பிடிச்சாத்த குறைய கெஞ்சுவா. எங்க அங்க போலாங்க, வாங்கங்க போலானே. இப்போ ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டதுக்கு திட்டவா செய்யா? ஐயே, நான் எங்கங்க உங்களை திட்டினேன்? ஒரு உரிமையில தான். ஏங்க அப்படி கேட்டது ஒரு குற்றமாங்க? சொல்லுங்க ஏங்க. வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கானே, அவனுக்கு ஏதாவது குடுப்போ எடுப்போன்னு ஒன்னும் கிடையாதா? இருந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கா? ஏங்க நம்ம கதையை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரே காமெடியா இருக்கு, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்ததெல்லாம் போதும், போ ஒரு கப்பு டீயம் போட்டுட்டு சாப்பிட ஏதாவது இருக்குன்னா எடுத்துக்கிட்டு வா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, உடனே செய்து தரேன். ஏன் சாயங்காலம் காப்பியை போட்டுட்டு எதுவும் செய்யலையா? எப்படி? ஏங்க சுண்டல் இருக்கு, சக்கரை பொங்கல் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கிட்டு வரேன். சுண்டலாம் சக்கரை பொங்கலுமா? ஏன் சாயங்காலம் சுண்டல் செய்தா? ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியதானே? ஆஹா, நீங்க சொல்லுவீங்க நான் வீட்டில் இருந்தா வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு டிவி பார்க்குறேன்ட்டு திட்டுறிய. வெளியே எங்கேயாவது போனேன்னா வெளியே போனால் அதே போக்கா போறான்னு சொல்லிட்டு திட்டுறிய. சரி, நீங்கள் மதியம் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு வீட்டில் தானே இருக்கிறிய, சாயங்காலம் கொஞ்சம் போல காப்பியை கூட சுண்டலும் சக்கரை பொங்கலும் வச்சு தரலான்னு நினச்சி எல்லாமே நான் செய்து வச்சிருக்கேன். நீ அவ்வளவு வேலை செய்யக்கூடிய ஆளு கிடையாதே. ஏன் யாருக்கு வீட்டில் இருந்தா வாங்கி வச்சிருக்கிறியா எப்படி? ஆமாம், வாங்கி வச்சிருக்கேவ வாங்கி. ஏன்னா ஊரில் உள்ளவளோ எல்லாரும் எப்படா வசந்தி வாங்க வருவா, அவளுக்கு செய்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருக்காவ, வாங்கி வச்சிருக்காவன்னு கேட்காவ. சரி, நம்ம ஆசாசியா செய்து வச்சதுக்கு ஒரு பலன் இல்லாமல் இருக்கு. ஏன்டி இப்ப எதுக்கு கத்தியா? ரெண்டுமே நீ ஒரே நாள் செய்யறதுக்கு சான்ஸே கிடையாதே. செய்திருக்கேன்னு வேற சொல்லியா? போ போய் எடுத்துக்கிட்டு வா. எப்படிதான் கரெக்டாக கண்டுபிடிப்பா அவ்வளோ. விநாயகர் சதுர்த்தியோட உள்ளது. வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சது அப்படியே இருக்கு, லைட்டாக சூடு பண்ணி கொடுப்போம். வசந்தி நில்லு. ஏன் சொல்லுங்க. சக்கரை பொங்கலும் சுண்டலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எட்டி, விநாயகர் சதுர்த்தி உள்ளது எங்கேயாவது உள்ளது வாங்கி வச்சிருக்கிறியா? ஏங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படி கண்டுபிடிச்சிய? அடிங்க செருப்பால. ஏங்க இப்ப கத்துறிய? எட்டி, முந்தா நாத்து உள்ளதை இன்னும் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கா? ஏங்க அது நல்லாதான் இருக்கு, எடுத்துக்கிட்டு வர, சாப்பிட்டு பாருங்க. எங்க போச்சு அந்த கம்பு? ஓடாத டி, நில்லு டி. நல்லது தின்ன தெரியுமாங்க உங்களுக்கு? உங்களுக்காக வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் பாருங்க. என்ன சொல்லணும்? எட்டி ஓடாத நீ. இதெல்லாம் என்னைக்கு திருந்த போகுதுன்னு எனக்கு தெரியல. பாரா, முந்தா நாத்து உள்ளதை வாங்கி இன்னும் உள்ள வச்சிருக்கா. இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறதால தானே நீ எல்லாம் வாங்கி வாங்கி வீட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறா. ஃப்ரிட்ஜையே இல்லாம பண்ணிடுறேன். போ பாத்துக்கலாம். அண்ணல ஒன்னும் கை வைக்காம இருந்து விளையாடு மக்களே. சரி பாட்டி, நீ மண்ணுல கை வச்சு விளையாடினாலும் உன் அம்மா என்னதான் போட்டு ஏசிக்கிட்டு இருப்பா, புரியுதா? மண்ணுல எல்லாம் கை வைக்காத. சரி பாட்டி. என்ன இந்த கிளவி இருந்தாலாவது கொஞ்ச நேரம் போகும். இதை நக்காளர்கள் வீட்டுக்கு போனது இன்னும் வராம அங்கேயே கிடக்கு. இப்ப யாருக்கிட்டே எந்த கதையும் பேசவும் தோணல, ஒரு கதையும் நமக்கு தெரியவும் மாட்டேங்குது. கிளவி என்னைக்கு வரணும்னு தெரியல. ஏ பார்வதி, என்னக்கா? எங்கம்மா ஸ்பீடா போனாகல இருக்கு, எங்க போறா? பைப்ல தண்ணி வருதான்னு பார்க்க போறேன்க்கா. ஏன்? இல்ல இல்ல கேட்டேம்மா. தண்ணி நேரத்துக்கும் வரல இல்லையா, இன்னைக்கு எப்படியும் தண்ணி வரும். அதான் தண்ணி வருதான்னு தெரியல, பார்த்துட்டு வரலான்னு தான் போறேன். தண்ணி வந்தா நான் சொல்லி நீ போ. ஆமா, ராதிகா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கா. என்ன இப்ப பிள்ளைங்க வரதே இல்ல, அங்க மாமியாருக்கு விட செட் ஆயிட்டாக்கா. நீ பார்க்க போவியா எடுப்பியா எப்படி? போவேன், அவளும் வருவா, நானும் போயிட்டு தான் வரேன். இது யாரு, உங்க மூளுக பிள்ளையா? ஆமாம்மா, நேற்று சாயங்காலம் தான் வந்தா, 2 நாள் நின்றுட்டு போவா போல. நான் மண்ணுல இருந்து விளையாடிட்டு இருக்கான். சரிக்கா. கேட்கலான்னு நினைச்சேம்மா,
ராதிகாவுக்கு மாமியார் இப்ப பரவாயில்லையா? பிள்ளை நல்லா பாத்துக்கிடியாளா? சண்டை கிண்டதும் போடியாளா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லா தான் பாத்துக்கிடியாவ. அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னை பாக்கலானா நீ வெளியே வர மாட்டேங்க இல்லையம்மா, அதனால உனக்கு பார்த்த நேரம் கேட்கிது பாத்துக்க. நீ ஒன்னும் நினைச்சிடாத. நான் ஒன்னும் நினைக்கலக்கா. நான் போய் தண்ணி வருதான்னு பாத்துட்டு வரேன்க்கா, வாரேன். முன்னாடியெல்லாம் நின்று நிறைய நேரம் பேசுவா. இப்போ என்ன அவளுக்கு வந்துருக்க வாழ்வு அப்படி. ஒரு நிமிஷம் நின்று பேச கூட நேரம் இல்லை. ஓடியா. நீ என்ன ஏன் வாயை பார்த்துட்டு இருக்க? வா, மண்ணில் இருந்து விளையாடாதப்பா. உன் அம்மா வந்தா என்ன திட்டிடுவா. வா உள்ள போவோம். நான் வர மாட்டேன். ஏன் உள்ள வாப்பா. உன் அம்மாட்ட என்னால திட்டு வாங்க முடியாது. அவ தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் என்கிட்ட கோவப்படுவா. வா உள்ள போலாம். என்ன சின்ன பொண்ணு, நாகர்கோயிலுக்குள்ள போனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் போகலையா? போனாக்கா எல்லார்ட்டையும் கேட்டாலும் போவோம் போவோன்னு சொல்லியாளே தவிர ஒருத்திக்க கையிலேருந்து கூட 5 பைசா இறங்க மாட்டேங்குது. தொழில் தொடங்கணுமா, ஓஹோன்னு வரணுமா, ஆனால் கையிலேருந்து 5 ரூபா தர மாட்டாங்களாம். எப்படிக்கா இவளை வச்சு நான் தொழில் தொடங்க முடியும்? அனிகா, ஏதாவது நடக்கக்கூடிய கதை இருந்தா பேசுங்க. இவ்வளவு கூட எல்லாம் சேர்ந்து நீங்க ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமாம் ஆமாம், பெரிய அதிபர் சொல்லிட்டாரு. நேரத்தை வேஸ்ட் பண்ணியாதுங்க, போங்க போங்க. இருக்கே 5 நிமிஷமா வெட்டி கதை பேச வேண்டியது, ஊர் நியாயம் பேச வேண்டியது. இதுல நான் நேரத்தை கிடைக்கேனா? இங்க பாரு சின்ன பொண்ணு, எனக்கு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? வா இஷ்டத்துக்கு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஏக்கா பாருங்கக்கா, இவ தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வரத. நீ விடு லட்சுமி. அப்ப என்ன துணி வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சிருந்து அதுவும் இல்லையா? எப்படி 4 முடிட்ட கேட்டேன்க்கா. சரி போவோம் எடுப்போம் எல்லாம் சொல்லதான் செய்யுது, நல்லா சொல்லுது. ஆனா துணி எடுக்கங்களோட காசுங்கிறது இவளையே இறக்கவே மாட்டேங்குதுக்கா. அப்ப நான் எப்படி போறது? ஏக்கா ராணிக்கா, உங்களுக்கு நேரம் போகலையா? இவ்வளவு எதுக்கு தேவையில்லாத கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீக்கா? விடுங்க. அதனாலதான் நான் நினைச்சிட்டேக்கா, எதுக்கு எல்லாமே அந்த தொழில் இந்த தொழில் தொடங்கியதை விட பேசாம வீட்டுல இருந்தே தொழிலதிபர் ஆயிரலாம்னு நினைக்கேன். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? ஆமாக்கா, சில பேரை மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாம் வாங்கி விட்டே நினைச்சிடுங்க. கோழில இருந்து முட்டை கிடைக்கும், அதை வித்து பணமாக்கலாம். மாட்டுல இருந்து பால் தரோம், அதை வித்து பணமாக்கலாம். எல்லாமே நமக்கு லாபம் தானேக்கா, அதை தான் பாக்கி. ராணிக்கா சும்மா இருக்க சொல்லுங்க, பாத்துக்கிடுங்க. என்கிட்ட எதுவும் வாங்கி கட்டிடாம இருக்க சொல்லுங்க. என்ன ராணியக்கா, இது என்ன நியாயமா இருக்கு? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாம மூணாத்த ஒரு ஆளு மூக்க நுழைக்குது? சும்மா இருக்க சொல்லுங்க, அவங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருக்க சொல்லுங்க. ஐயோ கடவுளே, 2 பேரும் தயவு செய்து நிறுத்துங்க. 2 பேருமே தொடங்காதீங்க. ஆமா, ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்துக்கிட்டா எந்த செலவும் இல்ல. ஆடு மாடுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், எடுக்கணும், அதை பராமரிக்கணும்னு ஒன்றும் கிடையாது. அது தானே வளரும். வருமானம் மட்டும் நிறைய வரும். எல்லாருக்கும் இதுதாக்கா ஒரு கண்ணுகடியா இருக்கு. சரி விடு, அவ ஏதோ சொல்லிக்கிட்டு போறா, நீ ஏதாவது அமைதியாயிரு. விடு லட்சுமி. கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு தாக்கா இருக்கேன். இவளுக்கு வசந்திக்கெல்லாம் ஒரு பேச்சு வந்திருக்கு. ஆடு மாடு கோழி வளர்த்தா பணம் கொட்டுன்னு கொட்டுதுன்னு. வளர்த்து பார்க்க வேண்டியதானே? பார்த்தா தானே வலியும் வேதனையும் தெரியும். எல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு ஈஸியா சொல்லிடுவாளுவக்கா. ஒரு நாள் வளர்த்து பார்க்க சொல்லுங்களா? யாருகிட்ட வராளுவ? என்கிட்டயா? சரி சரி விடா. பாத்தீங்களா ராணியக்கா, வருமானத்தை பத்தி பேசணும்னு கோவம் பொங்கிட்டு வருது. அட சும்மா இரு சின்ன பொண்ணு, நீயாவது நிறுத்துமா? ஆமா, வருமானம் நல்ல வருமானம் வருது. நீ சின்ன பொண்ணு, இன்னைக்கு சவால் விடியும்னா, நீ ஒரு பொம்பளையா இருந்தியனா நீ ஒரு ஆடு வாங்கி வளர்த்து அதனால உனக்கு எவ்வளவு லாபம் வருது சொல்லிடு பாப்போம். லட்சுமி அக்கா, இந்த நாள் உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கிடுங்க. அடுத்த வருஷம் இதே நாள் நான் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்து பெரிய பண்ணை வச்சு அதை வித்து வரக்கூடிய லாபத்தை உங்ககிட்ட கொண்டு காட்டல. எப்படி காட்டுவா? எப்படி காட்டுவா நீ? அதான் சொன்னேன் இல்லையாக்கா, காட்டல நீ விட வேண்டியதானே. ஆமா, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, விடுங்களா? அக்கா கோழி நான் வளர்க்கேன்னு தான் பியாரு பாத்துக்கிடுங்க. முட்டையெல்லாம் வசந்தி எடுத்து வித்துக்கிட்டு தெரியாக்கா. இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமாக்கா? சொல்லுங்களா? அப்படியா கதை? 4 முடிட்டு கேக்கேன். ஆமா, இனி உடனே இது அங்க போய் கேட்டு அவளை கோவப்படுத்தி இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுருனா இப்ப 2 பேரும் நிறுத்துக்கிட, நான் எலும்பி போட்டா அப்புறம். ராணியக்கா உங்க முகத்தை பார்த்து விடிய பாத்துக்கிடுங்க. சரி விடு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க.